ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. தென்னாடுடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அடியனுடைய நமஸ்காரம். இப்போ நம்ம தொடர்ச்சியாக மகா பெரியவா பண்ணியிருக்கிற நமது மதத்தின் பெருமைகளை பற்றின உபன்யாசங்களை பார்த்துட்டுருக்கோம். இதில் மகா பெரியவாளுடைய வாதங்கள் ஆணித்தரமாக இருக்குது. வர்ண தர்மம் இருக்கிற தேசத்தில் தான் இவ்வளவு கலை, கல்வி, நாகரீகம் இதெல்லாம் ரொம்ப மகோன்னதமாக வளர்ந்துருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னாக்கா, சமுதாயத்தில் ஒரு ஸ்திரத்தன்மை இருக்குது. அவரவர்களுக்கு அவரவர்கள் தொழில், அதில் போட்டி பொறாமை கிடையாது அப்படிங்கிற ஒரு ஸ்திரத்தன்மை இருக்குது. அதனால தான் நமது நாகரீகமும் பண்பாடும் கலைகளும் இவ்வளவு மகோன்னதமாக வளர்ந்திருக்கின்றன அப்படின்னு ஆணித்தரமான வாதத்தை முன்வைக்கிறார் பெரியவா. சீர்திருத்தக்காரங்க சொல்கிறபடி பார்த்தா, பெரும்பான்மையான ஜனங்கள் அடக்கி வைக்கப்பட்டதாக அவர்கள் நினைக்கிற வர்ண தர்மத்தை கொண்ட நம் தேசத்தில் தான் சமூக புரட்சிகள் தோன்றியிருக்கணும். ஆனால் அந்த வார்த்தையே நமக்கு புதுசு. புரட்சிங்கிற வார்த்தையே நமக்கு புதுசு. பிரெஞ்சு புரட்சி, அமெரிக்க புரட்சி, ரஷ்ய புரட்சி அப்படின்லாம் சரித்திர புத்தகத்தில் படித்ததுக்கப்புறம் தான் நமக்கு ஒரு விஷயமே தெரிய வருது. அதாவது ஒரு பெரிய ஜன சமூகமே புரட்சி அப்படிங்கிற உள்ள குதிக்கக்கூடிய அவசியம் ஏற்படலாம் அப்படின்னு நமக்கு அப்போத்தான் தெரிய வருது. மற்ற தேசத்தில் சரித்திரங்களை பார்த்தாக்க புரட்சிக்கு மேலே புரட்சி அப்படின்னு பொது ஜனங்களே பண்ணுறதை பார்க்குறோம். அதை விட முக்கியமாக எந்த ஒரு புரட்சியும் சாஸ்வதமாக எதையும் சாதித்து புரட்டி விடவில்லை அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். ஒரு புரட்சி 50-100 வருஷம் ஆனதுக்கப்புறம் இன்னொரு புரட்சி தான் இருக்குது. அதாவது ஜனங்களுக்கு எப்பொழுதும் அதிருப்தி தான் இருந்திருக்கு. இன்றைய நிலைமையோ இன்னும் கேட்கவே வேண்டாம். அத்தனை தேசங்களிலும் ஒழுங்கீனம், மிருக பிராயமான வெறி கூத்துகள், கிளர்ச்சிகள், ஸ்ட்ரைக்குகள், தினமும் ஒரு ராஜாங்கம் முழுகும், இன்னொரு ராஜாங்கம் வரும். இப்படி லோகம் முழுக்க தத்தளிப்பில் தான் இருக்குது. ராஜாங்கத்தாரே சர்வாதிகாரம் நடத்தி தலையை தூக்கினா மண்டையில் அடித்து கொன்றுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தேசங்களில் மட்டும்தான் புரட்சி இல்லாமல் இருக்குது. ஆனால் அங்கேயும் எரிமலை மாதிரி எப்பொழுது வெடித்து விடுமோ அப்படிங்கிற நிலைமையில் குமுறல்கள் இருக்கிறதாகத்தான் எல்லாரும் சொல்கிறாங்க. அவ்வப்போது ஒரு அறிஞர் அல்லது ஒரு எழுத்தாளர் உயிர் போனால் கூட பரவாயில்ல, போகட்டும் அப்படின்னு அங்கேருந்து தப்பி ஓடி அந்த மாதிரி சர்வாதிகார தேசங்களில் நடக்கிற கொடுங்கோன்மையை சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். அங்கேயும் ஜனங்கள் உள்ளூர நிறைந்து இருக்கவில்லை அப்படிங்கிறாங்க. இந்தியாவில் இப்படி ஒரு ராஜாங்க சர்வாதிகாரம் ஒரு நாளும் இருந்தது இல்லை. சாஸ்திரங்கள் ஒரு காலம் தோன்றி இருக்கவே முடியாது. எங்களை அடக்கி வைத்திருக்கிறதை பாருங்கள் அப்படின்னு வெளி ஜனங்களிடம் நம்ம அழுததே கிடையாது. சுதந்திரமான சூழ்நிலையில் மனசு மலர்ந்து இருந்தால் ஒழிய இத்தனை அறிவு நூல்களும் கலைகளும் கோயில்களும் நாகரிகமும் தோன்றி இருக்கவே முடியாது. பொது ஜனங்களும் எண்ணிக்கையில் ஜாஸ்தி இருந்தால் கூட மூட நம்பிக்கையினால் புரோகித ஜாதிக்கு பயந்து ஏமாந்து கிடந்தாங்க அப்படின்னு சொல்லலாமான்னு பார்த்தா அது கொஞ்சம் கூட பொருந்தாது. ஆப்பிரிக்கா, தென் அமெரிக்கா காடுகள் மாதிரி கலாச்சாரம் வளராத தேச ஜனங்களை பற்றி அப்படி சொன்னால் கூட பொருந்தும். அங்கேயெல்லாம் பூசாரிங்கிறவங்க தான் ராஜா மாதிரி. பார்த்தாலே பயப்படுற மாதிரி இருப்பான். மந்திர வித்தை போட்டு ஜனங்களை என்ன வேணுனாலும் செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி தர்பார் பண்ணுவான். அவனுக்கே நேராக சிக்ஷிக்கிற அதிகாரம் உண்டு. ஆனால் நம்ம தேசத்தில் அந்த மாதிரி கிடையவே கிடையாது. எல்லா ஜாதியினரும் நல்ல அறிவும் பக்தியும் அத்தியாத்ம விஷயங்களில் முன்னேற்றமும் பெற்றவர்கள். புராணங்கள், பெரிய புராணம் இவற்றெல்லாம் பார்த்தாக்க எல்லா ஜாதியிலும் மகா பெரியவர்கள் வந்தது தெரியும். சந்திரகுப்தன், சிவாஜி மாதிரி ராஜாக்கள், சக்கரவர்த்திகள் இவாளும் சேக்கிழார் மாதிரி மந்திரிகளும் 4ஆம் வர்ணத்திலிருந்தே வந்திருக்காங்க. இங்கே ப்ரீஸ்ட் கிராஃப்ட், அதாவது புரோகித ஜாதி பிராமணர்களுக்கு சிக்ஷிக்கிற சக்தியும் கிடையாது. அவன்தான் பரம சாதுவாக இருக்க வேண்டியவன். தப்பு நடந்தால் கூட தன்னையே சிக்ஷித்து கொள்ள வேண்டியவன் அப்படின்னு சாஸ்திரமே சொல்கிறது. வெள்ளைக்காரங்க நீக்ரோ மேலே பட்டாக்க நீக்ரோவை சிக்ஷிக்கிறாங்க. நம் தேசத்திலோ தீண்டத்தகாதவர் அப்படின்னு சொல்கிறவங்க ப்ரீஸ்ட் கிராஃப்ட் மேலே, அதாவது புரோகித ஜாதி மேலே பட்டால் இந்த புரோகித ஜாதிக்காரன் தான் ஸ்நானம், பிராயச்சித்தம் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு வைத்திருக்கு. தீண்டாமை கொள்கையை பற்றி அபிப்பிராயம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பயமுறுத்தியோ தண்டித்தோ அடக்கி வைத்தோ இந்த மாதிரி கொள்கைகளை காரியத்தில் நடக்கவில்லை அப்படின்னு சொல்கிறதுக்காக சொல்ல வந்தேன் அப்படின்னு பெரியவா சொல்கிறார். லோகமெல்லாமும் கொண்டாடுகிற பெரிய நாகரீக சமூகத்தை அடக்கியும் ஏமாற்றியும் வளர்த்திருக்கவே முடியாது. வாஸ்தவமாகவே நம் தர்மசாஸ்திர ஏற்பாடுகளில் சகலருக்கும் அனுபவபூர்வமாக அனுகூலம் இருந்தால்தான் அவர்கள் புரட்சி செய்யாமல் இருப்பார்கள். பழைய வர்ண தர்மம் நடைமுறையில் இருந்த பொழுது இப்படி புரட்சி இல்லாமல், அதாவது ஜனங்களுக்கு அதிருப்தி இல்லாமல்
நாகரீகம் உயர்ந்து உயர்ந்து வளர்ந்து வந்தது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பழைய தொழில் பங்கீட்டை பிரேக் பண்ணி தகர்த்து புதிதாக மற்ற தேசங்களோட வழியில் நாமும் முன்னேற்றம் சமத்துவம் அப்படின்னு எதையோ நினச்சிக்கிண்டு இப்போ புது முறையில் போக ஆரம்பித்ததுக்கப்புறம்தான் எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்தாக்க நம் தேசம் இப்போது எப்படி இருக்கிறது பிரத்யட்சமாக பார்க்குறோம். ஒழுங்கீனம், பொய், புரட்டு, லஞ்சம், விபச்சாரம் எல்லாம் தலை துளிர்த்து விட்டன. தேசத்தில் எங்கே பார்த்தாலும் கிளர்ச்சி, ஸ்ட்ரைக்கு, டெமான்ஸ்ட்ரேஷன், ஹர்த்தால், போலீஸ் தடியடி, ஊரடங்கு இவைகளைத்தான் பார்க்குறோம். மற்ற தேசங்களில் இருக்கிற அளவுக்கு கூட வெளிநாட்டு வியாபாரம் முதலியவற்றில் நமக்கு நாணயம் இல்லாமல் அவை நம்மை பரிகசிக்கிற ஸ்திதிக்கு வந்திருக்கிறோம். இந்தியாவா ஆஹா அப்படின்னு சர்வ தேசத்திலும் கொண்டாடிய காலம் போய்விட்டது. பாகிஸ்தான் மாதிரி ஒரு சின்ன தேசம் நம்மை சண்டைக்கு இழுக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? தேசத்தின் ஆத்ம பலம் அத்தனையும் குறைந்து போய்விட்டதுன்னு தான் அர்த்தம். இப்படி சொல்லி பெரியவா சொல்கிறா. இதில் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டால், இதெல்லாம் பெரியவா அவர் பல்வேறு இடங்களில் உபன்யாசம் பண்ணின விஷயங்களுடைய தொகுப்பு. இந்த காலத்தில் நம்ம பாரதம் திரும்பவும் மகோன்னத நிலையை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக போயின்னு இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். தென்னாடுடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.